பரமனை மதித்திடா பங்கையாசனன் ஒரு தலை கிள்ளியே ஒளிந்த வானவன் குருதியும் அகந்தையும் கொண்டு தண்டமும் புரிதருவடுகனை போற்றி செய்குவான். ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் வைகாசி மாதம் 6ஆம் நாள் 20/5/2025 செவ்வாய்க்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்களை வழிபாடு செய்து பெற்றோர்கள் பெரியோர்கள் ஆசிரியர்கள் குருவானர்களை வணங்கி அவருடைய அன்பையும் ஆசியையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமையக்கூடியது. இன்று மங்களவாரம் என்கின்ற செவ்வாய்க்கிழமை. பொதுவாக இந்த செவ்வாய்க்கிழமைகளிலே சுப காரியங்கள் தவிர்த்து இறை வழிபாடுகள். இந்த செவ்வாய்க்கிழமையிலே அம்பாள் வழிபாடுகள், ராகு காலத்திலே துர்க்கை அம்பாளை வேண்டி எலுமிச்சம்பழத்திலே விளக்கேற்றி குங்குமார்ச்சனை செய்து வழிபாடு செய்கின்ற சிறப்போடு கூடியது. அது மட்டுமல்லாமல் இன்றைய தினம் தேய்பிறை அஷ்டமி திதி. இந்த தேய்பிறை அஷ்டமியிலே பொதுவாக அஷ்டமி என்றாலே எந்த சுபகாரியங்களும் செய்ய மாட்டோம். ஆனால் இறை வழிபாடுகளுக்கு ஒரு சிறப்பு. இந்த தேய்பிறை அஷ்டமியிலே, இந்த அஷ்டமி என்பது மாதத்திலே 2 முறை வரும். வளர்பிறையிலும் வரும், தேய்பிறையிலும் வரும். அமாவாசை 8வது நாள் அஷ்டமி, பௌர்ணமி 8வது நாள் தேய்பிறை அஷ்டமி. இந்த தேய்பிறை அஷ்டமி இன்றைய தினம். இந்த தேய்பிறை அஷ்டமியிலே ஒவ்வொருவருக்கும் ஏற்படுகின்ற சங்கடங்களை, மனச்சஞ்சலங்களை, கஷ்டங்களை, துன்பங்களை போக்குகின்ற வகையிலே இந்த தேய்பிறை அஷ்டமியிலே யாரெல்லாம் பைரவப் பெருமானுக்கு விரதம் இருந்து பைரவப் பெருமானுக்கு நெய் தீபங்கள் ஏற்றி வழிபாடு செய்கின்றார்களோ அவருடைய கஷ்டங்களெல்லாம் தீர்ந்து விடுமா. இது 9 கிழமைகள் தொடர்ச்சியாக விரதமாக இருந்து இந்த நெய் விளக்கு போட வேண்டும். அவ்வாறு நாம் செய்யப்படுகின்ற பொழுது, சரி நாம் 9 கிழமைகள் என்கிற பொழுது 2 மாதம் ஒரு இடத்துல நிற்க முடியாது. நாங்கள் அயலூருக்கு போகிறோம் அல்லது ஊருக்கு போகிறோம் அல்லது வெளிநாட்டுக்கு போகிறோம் என்றாலும் எவ்வாறு இருந்தாலும் அந்தந்த இடங்களிலே உள்ள ஆலயங்களே இந்த பைரவப் பெருமானுக்கு இந்த தேய்பிறை அஷ்டமியிலே அந்த தொடர்ச்சியாக அந்த நெய் விளக்கை போட வேண்டும். அவ்வாறு நமக்கு முடியவில்லையா, பிள்ளைக்கு முடியவில்லையா, அம்மா பிள்ளையக்காக போட்டுக்கொள்ளலாம். மகனுக்காக அம்மாவை விளக்கேற்றலாம், அக்காவை விளக்கேற்றலாம், பாட்டிவை விளக்கேற்றலாம். யாரோ அவர்களுடைய பெயரிலே அந்த தொடர்ச்சியாக அந்த 9 வாரங்கள் இந்த பைரவப்பெருமானை வழிபாடு செய்கின்ற பொழுது ஒரு சிறப்பை எல்லாம் தரக்கூடியது இந்த தேய்பிறை அஷ்டமி. நாம் பொதுவாக இந்த ஜாதகங்கள் பார்ப்பது, கைரேகை சாத்திரம் பார்ப்பது தொடர்பாக சிந்தித்து வந்தோம். எனவே ஒழுங்குமுறையாக ஜாதக கலையை, அந்த சோதிட கலையை பூரணமாக கற்றவர்களிடத்திலே சென்று உங்களுடைய ஜாதகத்தை பாருங்கள். அதை விடுத்து நாம் எங்கே யாரோ சொன்னார் என்பதற்காக ஒன்றுமே தெரியாததிலே கொடுத்து நாம் ஏமாந்து விட்டோம் என்று வந்த பின்பு சோதிடத்தை குறை செல்கின்றவர்களை பார்க்கிறோம். இவர் ஒழுங்கான இடத்திலே பார்க்க தெரியாது, பார்க்கவில்லை, அந்த இல்லை அப்படி சொன்னால் நடக்கலை, இது பொய், சோதிடம் பொய் என்று சொல்லுகின்றவர்களை நாங்கள் பார்க்கிறோம். இந்த சோதிடக்கலை என்றுமே பொய்க்காது.
அது எந்த விதமான தவறும் வராது. ஒழுங்கு முறையிலே சோதிடம் தெரிந்து அதனை பார்ப்பவர்களுக்கு எந்த விதமான தப்பும் வராது. எனவே அந்த சோதிடக்கலையை பூரணமாக அதனுடைய நுட்பங்களை அறிந்தவர்கள்தான் பிறருக்கு பலனை செலவழிக்கிறவனும். நாமும் எல்லோரும் சோதிடம் பார்க்கிறார்கள் என்று அவரவர் அறிவித்தல் பலகை போட்டிருக்கிறார்கள். உடனே அவர்களிடத்திலே போய் நாங்கள் ஜாதகத்தை காட்டுவது. அதனால தான் முன்னைய காலத்திலே குடும்ப சோதிடர், அதேபோல் குடும்ப வைத்தியர் என்று ஒரு காலம் இருந்தது. இப்போ அதெல்லாம் இல்லை. இப்போ எங்கே விளம்பரமாக நல்ல வைத்தியர் இருக்கிறாரோ உடனே அங்கே போவோம், எங்கே சோதர் இருக்கிறாரோ அங்கே போகிறோம். இந்த குடும்ப வைத்தியர் என்று ஏன் சொன்னார்கள் என்றால், பரம்பரையாக எங்களுடைய தாத்தாவுக்கு வைத்தியம் பார்த்து அவருடைய பரம்பரையில் உள்ளவர்கள், அவர்களுக்கு தான் தெரியும் இந்த பரம்பரையில் என்ன நோய் இருக்கிறது, எவ்வாறு இருந்தது தாத்தாவுக்கு, அப்பாவுக்கு எப்படி இருந்தது. அதனால் இந்த குடும்ப வைத்தியரை வைத்துக் கொள்வார்கள். அவருடைய பூர்ணமான உடலை, அதே வருகின்ற ஏற்படுகின்ற நோய் நொடிகளை அறிந்தவர்கள் அந்த குடும்ப வைத்தியர்களாயிருந்து அதை செய்வார். அதே போல் குடும்ப சோதிடம் பூரணமாக தெரிந்தவர்களிடத்திலே சென்று பார்த்து நாம் அந்த பலன்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நல்ல சிந்தனையோடு தொடர்ந்து நாம் இதை பற்றி சிந்திப்போம் என்று கூறி, டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பிடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாஹாம் சிகினோம் பவந்து சமஸ்த சன் மங்களானி சன் சுபம். இறை இயேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையில் உங்களை சந்திப்பதிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சி. ஆண்டவர் இயேசுவின் அன்பும் அருளும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசுவினுடைய தாய் மரியாவை திரு அவையின் அன்னையாக உத்தியோகபூர்வமாக 1964 ஆண்டு 6ஆம் சின்னப்பர் பிரகடனம் செய்தார். அதாவது மரியா இயேசுவினுடைய தாய் மட்டுமல்ல, திரு அவையினுடைய உலகம் பூராக பறந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த முழு திரு அவை திருக்கூட்டத்தினுடைய தாய் என்று சொல்லி உத்தியோகபூர்வமாக இந்த திருத்தந்தை அவர்கள் அறிவித்திருக்கின்றார். இதை இன்று நாம் நினைவு கூர்ந்து கொண்டாடுகின்றோம். இதனுடைய பொருள் மிகவும் எளிமையானது. சிலுவை அடியிலே இயேசு மரிக்கின்ற பொழுது அன்பு சீடரை பார்த்து இதோ உன் தாய் என்று சொல்லுகின்றார். மரியாளை அந்த அன்பு சீடரனுடைய தாயாக கொடுத்த கணத்திலிருந்து எல்லா சீடர்களுக்கும், கிறிஸ்துவிலே நம்பிக்கை கொள்கின்றவர்கள் அனைவருக்கும் மரியாவை தாயாக கொண்டு காலாகாலமாக மக்கள் அவருக்குரிய வணக்கத்தையும் மரியாதையையும் அவருடைய அந்த தாய்மையினுடைய அன்பையும் பாசத்தையும் தாய்மைக்குரிய பரிந்துரைகளையும் நாங்கள் பெற்றுக்கொள்வது வழக்கம். ஒரு குடும்பத்திலே ஒரு தாய் இருப்பது போல, ஒரு சமூகத்திலே அவர்களை கட்டி காக்கின்ற தாய்மை உள்ளம் கொண்ட மனிதர்களைப் போல இந்த முழு திரு அவைக்கும் ஒரு தாய் என்று சொல்லுகின்ற பொழுது, இந்த முழு திரு அவையும் ஆண்டவர் இயேசுவினுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி வாழ்வதனால் இந்த இயேசுவோடு பயணித்த மரியா எல்லோருக்கும் தாயாக விளங்குகின்றார். 2ஆம் வத்திக்கான் சங்க ஏட்டிலே திரு அவை பற்றி குறிப்பிடுகின்ற அந்த ஏடு, அதிலே மரியாவுக்கு இன்னும் ஒரு சிறப்பான ஏடை அமைக்காமல் இந்த மரியாளை திரு அவையினுடைய தாய் என்று சொல்லி திரு அவையை பற்றி பேசுகின்ற கோட்பாடுகளில் மரியாளுக்கு ஒரு மிகவும் முக்கியமான இடத்தை கொடுத்திருக்கின்றார்கள்.
இது வெறுமனே ஒரு புத்தியினாலே அல்ல ஒரு கட்டளையினாலே கொள்ளப்படுகின்ற ஒரு கோட்பாடு அறிக்கை அல்ல. மாறாக அனுபவ ரீதியாக தொடக்கத்திலிருந்து இயேசுவினுடைய வாழ்க்கை, அவருடைய அந்த காலத்திலே இருந்து சீடர்கள், தொடக்க கால திரு அவை, இவ்வாறு பல நூற்றாண்டுகளாக மரியாவை தாயாக கொண்டு, அதாவது ஆன்மீக வாழ்வினுடைய தாயாக, இரத்த உறவில் அல்ல, ஒரு விசுவாசத்தினுடைய அடிப்படையிலே அவரை தாயாக கொண்டு அவருக்குரிய பக்தியை, அவர் மீது எங்களுக்கு இருக்கின்ற நம்பிக்கையை, அவரை பல இடங்களிலே அவருடைய தரிசனங்களை, அவருடைய புதுமைகளை, அவருடைய வழிநடத்துதலை, அவருடைய வழி காட்டுதல்களை எல்லாம் கண்டு பாவிக்கின்ற இந்த திரு அவை இந்த தாயை மரியாவை தாயாக கொள்ளுவதிலே மிகவும் பெருமிதம் கொள்ளுகின்றது, மகிழ்ச்சி கொள்ளுகின்றது, ஆழமான நம்பிக்கை வைக்கின்றது. நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த திரு அவையினுடைய உறுப்பினர்களாக திகழ்வதனாலே இந்த மரியாள் எங்கள் எல்லோருக்கும் ஒவ்வொருவருக்கும் தாயாக இருப்பது மிகவும் பொருத்தமானதும் தகுதியும் நீதியுமானதாகும். அவருடைய பரிந்துரைகள் உங்கள் ஒவ்வொருவருடைய இல்லத்திற்கும் குடும்பத்திற்கும் கிடைக்க வேண்டும் என்று இந்த நாளிலே மன்றாடி நிற்கின்றேன். ஆமென். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பாத். அன்புள்ள நேயர்களே, சகோதரர்களே, இன்றைய காலை பொழுதை தொடங்குகின்ற இந்த நேரத்திலே நான் உங்களுக்கு சில நற்செய்திகளை சொல்லலாம் என நான் விரும்புகின்றேன். இறைவன் இந்த சமுதாயத்திலே மக்களை நல்லவர்களாக, தன்மானமுள்ளவர்களாக படைத்திருக்கின்றான். ஒரு மனிதன் மற்றொரு மனிதனை மதித்து நடக்க வேண்டும் என்ற சுயமரியாதையை அந்த இறைவன் நமக்கு ஏற்படுத்தியிருக்கின்றான். அதனால் மனிதன் மனிதனை மதித்து நடக்கின்ற நல்ல பக்குவமும் பழக்க வழக்கமும் நம்மிடத்திலே இருக்க வேண்டும். அதனால் நாம் அடுத்த மனிதரை பற்றி எப்பொழுதும் நல்ல செய்திகளையே பேச வேண்டும். அடுத்த மனிதர்களை பற்றி இழிவான செய்திகளை பேசி அவர்களை இழிவுபடுத்தக்கூடாது. அடுத்த மனிதர்களை நாம் எப்பொழுதும் நாம் மதித்து நடக்கின்ற நல்ல பழக்க வழக்கங்கள் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். நமது சிறார்களுக்கும் கூட அந்த பழக்கத்தை தான் நாம் ஏற்படுத்த வேண்டும். அந்த வகையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும்போது ஒரு செய்தியை சொன்னார்கள். லைஸ மின்னா மல்லம் யர்ஹம் ஸகீரனா வலம் யுவக்கிர் கபீரனா. எங்களில் சிறியவர்களுக்கு அன்பு காட்டாதவனும் பெரியவர்களை கண்ணியப்படுத்தானவனும் எங்களை சார்ந்தவர்கள் அல்ல என்று நபிகளார் இந்த நற்செய்தியை சொல்லியிருக்கின்றார்கள். அதாவது நமது சமுதாயத்திலே உயர்ந்தவர்கள், சிறந்தவர்கள், கண்ணியமானவர்கள் யாரென்றால் சிறியவர்கள் பெரியவர்களை கண்ணியப்படுத்த வேண்டும், பெரியவர்கள் சிறியவர்கள் மீது அன்பு காட்ட வேண்டும் என்ற இந்த செய்தியை சொல்லியிருக்கின்றார்கள். இந்த செய்தி நமக்கு தருகின்ற ஒரு சிறந்த ஒரு பாடம் என்னவென்று சொன்னால், இங்கு பெரியவர்கள் சிறியவர்களையும் மதிக்கிறார்கள், சிறியவர்கள் பெரியவர்களையும் மதிக்கின்றார்கள். இந்த ஒரு நிலைமை சமுதாயத்திலே உருவாகுமானால் சமுதாயத்திலே நல்ல பண்பாடுகள், நல்ல பழக்க வழக்கங்கள், மக்களை மதித்து நடக்கின்ற நல்ல தன்மைகள் இதன் மூலமாக உருவாக இடம் உண்டு என்பதை இதனூடாக நாம் தெரிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். அதனால் மனிதன் மனிதனை மதித்து நடக்கின்ற நல்ல பழக்க வழக்கங்கள் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். நமது சிறார்களுக்கு, நமது மாணவ மாணவிகளுக்கு நாம் ஊட்டுகின்ற ஒரு செய்தி என்னவென்று சொன்னால், நீங்கள் மூத்தவர்களை மதிக்க வேண்டும், பெரியவர்களை மதிக்க வேண்டும், ஆசிரியைகளை மதிக்க வேண்டும். இப்படி பிறரை மதித்து வாழுகின்ற நல்ல பண்பாடுகள் நம்மிடம் இருக்க வேண்டும் என்ற இந்த நற்செய்தியை நமது சந்ததிகளுக்கு, சமுதாயத்துக்கு, சிறார்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் என்ற இந்த செய்தியை இன்றைய காலை பொழுதிலே உங்களுக்கு நான் கூறி இன்றைய நாளை தொடங்குவதற்கு உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன்.